டிஜிட்டல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஒரு மனிதன் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தால் அந்த சங்கிலியை அவன் காண முடியும். ஆனால் ஒரு மனிதன் தன் விரல்களால் தான் சங்கிலி உருவாக்கிக் கொண்டால் அதை அவன் அடிமைத்தனம் என்று கூட உணரமாட்டான். அன்புடைய மனிதனே, நீ உன் கையில் பிடித்திருக்கும் அந்த சிறிய பெட்டி உன் நண்பன் அல்ல, அது உன் எதிரியும் அல்ல, அது உன் மனதை ஆளும் அரசன். நான் சாணக்கியன், அரசர்களை உருவாக்கியவன், அரசர்களை வீழ்த்தியவன். ஆனால் இன்று நான் உன்னிடம் பேச வருவது ஒரு பேரரசை பற்றி அல்ல, உன் மன பேரரசை பற்றி. பகுதி 1. டிஜிட்டல் டீடாக்ஸ் என்றால் என்ன? சாணக்கியன் சொல்கிறான், அரசனை வீழ்த்த வேண்டுமென்றால் அவனுடைய ஆயுதங்களை பிடுங்க வேண்டியதில்லை, அவனுடைய கவனத்தை சிதறடித்தாலே போதும். இன்று உன் கவனம் எங்கிருக்கிறது? அந்த ஒளிரும் திரையில், அந்த அறிவிப்புகளில், அந்த லைக் எண்ணிக்கையில். டிஜிட்டல் டீடாக்ஸ் என்பது மொபைலை தூக்கி எறிவதல்ல, இணையத்தை வெறுப்பதல்ல, நீ உன் கவனத்தை மீட்டெடுப்பது. உன் மனம் ஒரு ராஜ்யம், அதில் நீ ராஜா. ஆனால் இன்று ராஜா தூங்கிக் கொண்டிருக்கிறான். அரசை ஆளுவது அல்காரிதம். பகுதி 2. நீ அடிமை என்பதை அறியும் அறிகுறிகள். சாணக்கியன் எச்சரிக்கிறான். ஒரு மனிதன் தான் அடிமை என்பதை உணராதவரை அவன் எப்போதும் சுதந்திரனாக மாட்டான். இந்த கேள்விகளை உன்னிடம் கேள். காலை எழுந்தவுடன் முதலில் எதை தொடுகிறாய்? உணவு உண்ணும்போது யாரிடம் இருக்கிறாய்? குடும்பமா, திரையா? தனிமையில் இருக்க முடியுமா? அமைதி வந்தால் பயமாக இருக்கிறதா? நீ தூங்கும்போது கூட உன் அருகில் மொபைல் வைத்துக்கொண்டு கண்களை மூடினால் நீ அடிமை. பகுதி 3. இந்த அடிமைத்தனம் எப்படி உருவாக்கப்பட்டது? இது விபத்தல்ல, இது திட்டம். சாணக்கியன் சொல்கிறான், யுத்தம் செய்ய விரும்பினால் முதலில் எதிரியின் பலவீனத்தை அறி, அதன்பின் அவனே உன்னை நாடி வருவான். உன் பலவீனம் என்ன? அங்கீகாரம், கவனம், மதிப்பு. சமூக ஊடகங்கள் உனக்கு மகிழ்ச்சி தரவில்லை. அவை மகிழ்ச்சியின் சின்ன துண்டுகளை, டோபமைன் என்ற ரசாயனத்தை கொடுத்து உன்னை மீண்டும் 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 வரவழைக்கின்றன. நீ ஸ்க்ரோல் செய்யும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு நிமிடம் திருடப்படுகிறது. பகுதி 4. மனம் சிதறும்போது என்ன நடக்கிறது? அரசன் சிதறினால் அரசு சிதறும். உன் மனம் சிதறினால் உன் வாழ்க்கை சிதறும். கவனமில்லை, ஆழமான சிந்தனை இல்லை, பொறுமை இல்லை, அமைதி இல்லை. சாணக்கியன் சொல்கிறான், ஒரு மனிதன் தன் மனதை ஆழ முடியாவிட்டால் அவன் உலகத்தை ஆள நினைக்கக்கூடாது. பகுதி 5. டிஜிட்டல் டீடாக்ஸ் ஒரு துறவத்தனம். டீடாக்ஸ் என்பது ஒரு யுத்தம் அல்ல, ஒரு துறவத்தனம். மௌனம், தனிமை, சிந்தனை, சுய கவனிப்பு. ஒரு நாள் மொபைல் இல்லாமலிருந்தால் உன் மனம் அலரும். அதே மனம் 7 நாட்கள் கழித்து உனக்கு நன்றி சொல்லும். பகுதி 6. சாணக்கிய முறையில் டீடாக்ஸ் செய்வது எப்படி? 1. காலை அரச கட்டளை. எழுந்தவுடன் மொபைல் தொடாதே. முதலில் உன் மனதை சந்தி. 2. உணவு மண்டப விதி. உண்ணும்போது திரை வேண்டாம். உணவும் கவனமும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும். 3. இரவு காவல். தூங்குவதற்கு 1 மணி நேரம் முன் திரைகளை நிறுத்து. 4. வாரத்திற்கு ஒரு வனம். ஒரு நாள் இணையமில்லாமல் வாழ கற்றுக்கொள். மன அரசியல். அடிமைத்தனம் உருவாகும் வழி. ஒரு ராஜ்யத்தை கைப்பற்ற எல்லைக்குள் நுழைய வேண்டியதில்லை, அரசனின் ஆலோசகனாக மாறினாலே போதும். இன்று உன் மனதின் ஆலோசகர் யார்? உன் அறிவா, உன் அனுபவமா, உன் தர்மமா? இல்லை, நீ அல்காரிதம், நோட்டிஃபிகேஷன். ட்ரெண்டிங் பட்டியல். நீ என்ன சிந்திக்க வேண்டும், எதை விரும்ப வேண்டும், எதை பயப்பட வேண்டும் என்று யாரோ தீர்மானிக்கிறார்கள். பகுதி 7. மன அரசியல் என்றால் என்ன? சாணக்கியன் சொல்கிறான், அரசியல் என்பது அரசர்களுக்கானது அல்ல, அரசியல் என்பது மனங்களுக்கானது. மன அரசியல் என்றால் உன் மனத்தை யார் இயக்குகிறார்கள் என்பதே. முன்பு அரசர்கள் மக்களை பயத்தால் ஆட்சி செய்தார்கள். இன்று மக்களை கவனத்தால் ஆட்சி செய்கிறார்கள். நீ கோபப்படும்போது, நீ வருத்தப்படும்போது, நீ ஒப்பிடும்போது, நீ கட்டுப்பாட்டில் இல்லை. பகுதி 8. காலியான மனம் மிகப்பெரிய அபாயம். ஒரு காலியான அரண்மனை எளிதில் கைப்பற்றப்படும். ஒரு காலியான மனம் எளிதில் அடிமையாக்கப்படும். நீ தனியாக இருக்க முடியாததன் காரணம் என்ன? அமைதி வந்தால்
உன் உள்ளே இருக்கும் பயம் பேசத் தொடங்குகிறது. அந்த பயத்திலிருந்து தப்பிக்க நீ திரையை திறக்கிறாய். சாணக்கியன் எச்சரிக்கிறான். தனிமையை தாங்க முடியாதவன் ஒருபோதும் சுதந்திரனாக மாட்டான். பகுதி 9. டோபமின், அரசனை வீழ்த்தும் விஷம். இதுதான் அதிக ஆபத்தான பகுதி. டோபமின் மகிழ்ச்சி அல்ல, அது எதிர்பார்ப்பு. அது வேண்டும் என்ற ஆசை. ஒவ்வொரு லைக் ஒரு வாக்குறுதி, ஒவ்வொரு ரீல் ஒரு தூண்டுதல். உன் மூளை இப்படி பயிற்சி பெறுகிறது. உழைக்காதே, பொறுமை வேண்டாம், உடனடி மகிழ்ச்சி போதும். இதன் விளைவு, நீண்டகால இலக்குகள் சலிப்பாகத் தெரியும், ஆழமான வேலை கஷ்டமாகத் தெரியும், உண்மையான உறவுகள் சுமையாகத் தெரியும். பகுதி 11. ஒப்பீடு, மன அழிவின் ஆயுதம். சாணக்கியன் சொல்கிறான், நீ உன்னை மற்றவருடன் ஒப்பிட்டால் நீ உன் தர்மத்தை இழக்கிறாய். சமூக ஊடகம் உண்மை வாழ்க்கை அல்ல. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட தருணங்கள், வடிகட்டப்பட்ட முகங்கள், பொய்யான வெற்றிகள். நீ உன் உள்ளக போராட்டத்தை மற்றவர்களின் மேடை வாழ்க்கையுடன் ஒப்பிடுகிறாய். அதன் முடிவு குறை உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, எரிச்சல், பொறாமை. பகுதி 11. கவனம், மனிதனின் உண்மையான செல்வம். பணம் போனால் திரும்ப வரும், நேரம் போனால் திரும்ப வரும். ஆனால் கவனம் போனால் வாழ்க்கை போகிறது. சாணக்கியன் சொல்கிறான், ஒரு மனிதனின் மதிப்பு அவன் எதற்கு கவனம் செலுத்துகிறான் என்பதில்தான் இருக்கிறது. நீ நாள் முழுவதும் எதை பார்க்கிறாயோ அதுவே நீயாகிறாய். பகுதி 12. டீடாக்ஸ் செய்யாமல் இருந்தால் எதிர்காலம். இந்த பாதையில் நீ தொடர்ந்தால், ஆழமான சிந்தனை இல்லாத மனிதன், குறுகிய பொறுமை கொண்ட மனிதன், எப்போதும் சோர்ந்த மனிதன், தனிமையில் கூட தனிமையாக உணரும் மனிதன். சாணக்கியன் கடுமையாக சொல்கிறான், அரசன் சோம்பேறியானால் அரசு அழியும், மனம் சோம்பேறியானால் மனிதன் அழிவான். பகுதி 13. மனத்தை மீட்டெடுக்கும் பயிற்சி. இப்போது மாற்றத்தின் விதை. அமைதியை பயிற்சி செய். ஒரு நாளில் 10 நிமிடம் எதுவும் செய்யாமல் இரு. மெதுவான செயல்கள். வேகத்தை குறை, மெதுவாக படி, மெதுவாக நட, மெதுவாக சிந்தி. மன எழுத்து. நாளின் முடிவில் உன் மனத்தில் ஊடியதை எழுதிவிடு. திரையில் அல்ல, காகிதத்தில். மனம் திரும்பும் தருணம். ஒரு மனிதன் துறவியாக வேண்டுமென்றால் காடு செல்ல தேவையில்லை. அவன் மனத்தை கட்டுப்படுத்தினாலே போதும். அன்புடைய மனிதனே, நீ தவறு செய்தவன் அல்ல, நீ பலவீனமானவன் அல்ல, நீ பயிற்சி பெறாதவன். இப்போது பழியை நீ உன்னிடமிருந்து திரும்பப் பெறு. பகுதி 14. டீடாக்ஸ் என்பது தண்டனை அல்ல. பலர் நினைக்கிறார்கள், டீடாக்ஸ் என்றால் கஷ்டம், வெறுப்பு, இழப்பு. இல்லை. சாணக்கியன் சொல்கிறான், துறவுத்தனம் வாழ்க்கையை விட்டுப் போவதல்ல, வாழ்க்கையை ஆழமாக வாழ்வதே. டீடாக்ஸ் என்பது திரையை விட்டு விலகுவதல்ல, உன் உள்ளே திரும்புவது. பகுதி 15. 7 நாள் சாணக்கிய டீடாக்ஸ் திட்டம். இது ஒரு சாதாரண திட்டமல்ல, இது மன அரசியல் மாற்றம். நாள் 1. கவனத்தின் விழிப்பு. மொபைலை நாளைக்கு 50% குறை. காலை மௌனம், இரவு சிந்தனை. நான் எதை அதிகமாக பார்க்கிறேன் என்று உன்னிடம் கேள். நாள் 2. வேகம் குறை. ரீல்ஸ் இல்லை, ஷார்ட் வீடியோ இல்லை, மெதுவான செயல் மட்டும். சாணக்கியன் சொல்கிறான், வேகம் அறிவின் எதிரி. நாள் 3. தனிமையை சந்தி. 30 நிமிடம் யாரும் இல்லாமல் இரு. இசை இல்லை, திரை இல்லை. அமைதி பயமாகத் தோன்றும், அது நல்ல அறிகுறி. நாள் 4. உள்ளத்தை சுத்தம் செய். தேவையில்லாத ஆப்ஸ்களை நீக்கு. நோட்டிஃபிகேஷன்களை அணை. சமூக ஊடகம் 15 நிமிடம் மட்டும். அரண்மனை குப்பையால் நிரம்பினால் அரசன் வீழ்வான்.
நாள் 5 உடல் மற்றும் மனம். காலை நடை, உணவு விழிப்புணர்வுடன், மொபைல் இல்லா உணவு. உடல் அமைதியாகினால் மனம் கேட்கத் தொடங்கும். நாள் 6 சுய சிந்தனை நாள். சமூக ஊடகம் இல்லை, வாசிப்பு அல்லது எழுத்து. வாழ்க்கை நோக்கம் குறித்து சிந்தனை. நீ எதற்காக வாழ்கிறாய்? நாள் 7 ராஜ்யத் திரும்பல். மொபைல் தேவைக்கே. நாள் முழுவதும் கவனம். வாரத்தின் அனுபவ பதிவு. இந்த நாளில் நீ மாற்றத்தை உணர்வாய். பகுதி 16. டீடாக்ஸுக்குப் பின் என்ன மாறும்? மாற்றங்கள் மெதுவாக வரும், ஆனால் ஆழமாக இருக்கும். தூக்கம் ஆழமாகும், கோபம் குறையும், கவனம் அதிகரிக்கும், வாழ்க்கை தெளிவாகும். சாணக்கியன் சொல்கிறான், அமைதி வந்த பிறகே சக்தி வரும். பகுதி 17. டீடாக்ஸ் மற்றும் வாழ்க்கை இலக்குகள். டீடாக்ஸ் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு அடித்தளம். கவனம் வந்த பிறகே நீ உண்மையான இலக்குகளை காண முடியும். பணம், உறவுகள், அறிவு, ஆன்மீகம், எதுவாக இருந்தாலும் முதலில் கவனம் வேண்டும். பகுதி 18. பழைய பழக்கங்கள் திரும்ப வந்தால்? இது இயல்பே. சாணக்கியன் சொல்கிறான், ஒரு யுத்தத்தில் ஒரு தடவை தோல்வி போர் முடிவல்ல. விழுந்தால் மீண்டும் எழு. குற்ற உணர்வு வேண்டாம், விழிப்புணர்வு போதும். பகுதி 19. அமைதி, புதிய ஆட்சி. அமைதி வெறுமையல்ல, அமைதி தெளிவு, தைரியம், ஆழம். அமைதியான மனிதன் எளிதில் கட்டுப்படுத்தப்பட மாட்டான். சுதந்திர மனிதன், டிஜிட்டல் உலகில் அடிமையாகாமல் வாழும் கலை. தொடக்கம், இறுதி எச்சரிக்கை. ஒரு மனிதன் சுதந்திரன் என்று நினைத்தாலும் அவன் எதை விட்டு விலக முடியாதோ அதுவே அவனை ஆள்கிறது. இப்போது உன்னிடம் கேட்கிறேன், ஒரு நாள் மொபைல் இல்லாமல் நீ வாழ முடியுமா? இந்த கேள்விக்கான பதில்தான் நீ ராஜாவா அடிமையா என்பதை தீர்மானிக்கிறது. பகுதி 20. டீடாக்ஸுக்குப் பின் மனிதன் எப்படி மாறுகிறான்? டீடாக்ஸ் முடிந்த பின் மனிதன் மாறுகிறான், ஆனால் வெளியே தெரியுமாறு அல்ல, உள்ளே. அவன் குறைவாக பேசுவான், ஆழமாக கேட்பான், தேவையில்லாததை விலக்குவான், உண்மையானதை தேடுவான். சாணக்கியன். அமைதியான மனிதன் அரசனை கூட அசைக்க முடியும். பகுதி 21. சமூக அழுத்தங்கள், புதிய யுத்தம். நீ டீடாக்ஸ் செய்தால் உலகம் உன்னை புரிந்து கொள்ளாது. ரிப்ளை ஏன் பண்ணல? சீன் விட்டு விட்டியா? ஆக்டிவ் இல்லையே? சாணக்கியன் சொல்கிறான், எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைப்பவன் ஒருபோதும் சுதந்திரனாக மாட்டான். நீ தெளிவாக இரு, மென்மையாக பேசு, ஆனால் உன் எல்லையை கடக்க விடாதே. பகுதி 22. டிஜிட்டல் உலகில் வாழ்ந்து அடிமையாகாமல் இருப்பது. இது முக்கியமான பகுதி. டீடாக்ஸ் முடிந்த பிறகு நீ மீண்டும் டிஜிட்டல் உலகுக்குள் நுழைய வேண்டும், ஆனால் அரசனாக. உன் நோக்கத்தை தீர்மானி. ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். நான் இதை ஏன் பயன்படுத்துகிறேன்? நேர எல்லை, அரச கட்டளை. சமூக ஊடகம், குறிப்பிட்ட நேரம். வேலை, ஆழமான கவனம். இரவு, திரை குறைப்பு. நேரம் இல்லாதவனல்ல, நேரத்தை ஆழாதவன்தான் அடிமை. டிஜிட்டல் சுத்தம். தேவையில்லாத ஃபாலோ, நச்சு உள்ளடக்கம், ஒப்பீடு தூண்டும் பக்கங்கள். சாணக்கியன். அரண்மனையில் நச்சு இருந்தால் அரசன் உயிரோடிருக்க முடியாது. ஒரு நாள் குறைந்த திரை, அதிக வாழ்க்கை. கவனம் என்பது தர்மம். இது சாணக்கியனின் மிக ஆழமான உபதேசம். நீ எதற்கு கவனம் செலுத்துகிறாயோ அதுவே உன் தர்மமாக மாறுகிறது. அருவருப்பானதை பார்த்தால் உள் அருவருப்பு வளரும். உயர்ந்ததை பார்த்தால் உள் உயர்வு வளரும். கவனம் ஒரு நெறி. பகுதி 24. சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்பது எதையும் செய்யும் உரிமையல்ல.
எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்யும் சக்தி. மொபைல் அடிக்கிறது, நீ எடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்கிறாய். அதுவே சுதந்திரம். இறுதி உபதேசம். சாணக்கியன். சாணக்கியன் கடைசியாக சொல்கிறான், உலகம் உன்னை ஆழவிடாதே, உன் மனத்தை நீயே ஆள். டிஜிட்டல் டீடாக்ஸ் ஒரு ட்ரெண்ட் அல்ல, ஒரு சவால் அல்ல, அது ஒரு தர்மம். இந்த வீடியோ முடிந்தவுடன் ஒரு செயல் செய். மொபைலை கீழே வை, 10 நிமிடம் அமைதியாக இரு. உன் வாழ்க்கையை நினை. நீ யாருக்காக வாழ்கிறாய்? நீ எதற்காக உன் கவனத்தை விற்றுக் கொண்டிருக்கிறாய்? இன்று ஒரு தீர்மானம் எடு. நான் என் கவனத்தின் அரசன். சாணக்கியன் இங்கு நிற்கிறான். ஆனால் உன் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது.